தமிழ் சினிமாவிலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் வந்திருக்கு. வருஷத்துக்கே பொறிக்கெடுக்கிற மாதிரி ஒரு 10-15 படம் தான் என்ன சொல்கிறது, மேக்கிங் வைஸும் சரி, ஒரு கண்டென்ட்டாகவும் சரி, அந்த மாதிரி வருது. அதில் இந்த வாரம் முக்கியமான படமாக இருக்குது இந்த கேவி. லாஸ்ட் வீக்கு மாயக்கூத்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி முக்கியமான படம் வரும்போது தமிழ் சினிமா ரசிகர்கள் கொஞ்சம் மறக்காமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா குப்பை படம் வருது, சரியில்லாத படம் வருதுன்னு நம்மளே பார்த்து திட்டுறோம் இல்லையா? அதே மாதிரி நல்ல படம் வரும்போதும் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் திரும்ப திரும்ப இதே மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு முன் வருவாங்க. நன்றி. அதுலேருந்து வெளில வர முடியல. வாழையை விட ரொம்ப சூப்பர் படம். ஒரு 10 இடத்துல எழுதேன். அதாவது ஒன்று தான், அந்த படம் பார்க்கும்போது சுற்றி பார்க்க போகிறவனுக்கு பழகி சாலை போட்டிருக்கு கவர்மெண்ட்டு, வாழ்கிறவனுக்கு ஒத்தடி பாதை கூட இல்லை. இதுதான் கண்டென்ட்டு. பாலா மேக்கிங் இது. வாழைக்கு அப்புறம் ரொம்ப நல்ல படம். என்னால் அது இதுலேருந்து வெளில வர முடியுமான்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல டேரக்டர், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நண்பா நல்லா பண்ணு. ஒவ்வொருத்தரும் மலையும் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக. எனக்கு என்ன 10 இடத்துல எழுதான். ஒரு ஃபைட் சீன் இருக்குது. தேட்டரே விசில் அடிச்சுது. அடிடா கொள்றாங்கிற அளவுக்கு கற்றுனாங்க. ரொம்ப சூப்பர் படம், தரமான படம். வாழைக்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய வால்யூவில் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு ரொம்ப சூப்பர் டேரக்டர் கிடச்சிருக்காப்புல. ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப சூப்பர் டேரக்டர் கிடச்சிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம். அந்த படத்தை எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் ஒரு கருத்து சொல்ல வந்திருக்காங்க. அரசாங்கம் ஏற்று இது பண்ணுவாங்க சார். அந்த கருத்து அரசாங்கம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி நிறையா படங்கள் வரும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு மலை கிராமம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இந்த படத்தை பார்த்துட்டு கருத்து சொல்லி, இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறும் அப்படின்றதெல்லாம் ஒரு % கூட நடக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்மளை சுற்றி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குன்றத ஒரு அழகான ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப தரமாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. இந்த படம் பார்க்கலன்னா நீங்கள் ஒரு சினிமா ரசிகராக இருக்கிறதுக்கே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான். இந்த படம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் நான் ஒரு சினிமா ரசிகன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே வேஸ்ட். தேவையானதான் அந்த ரோடு வசதி, மருத்துவமனை, அது அவங்களுக்கு தேவை. அது அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ரீச் ஆனால் தான் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க பண்ணித்தர முடியும். இதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த படம். அதாவது கவர்மெண்ட் பார்த்து அவங்களுக்கு செய்யணும். தேங்க்யூ. சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து மலையிலேருந்து சுமக்கிறாங்க பாருங்க, அதுவே அவங்களுக்கு சாதனை தான். ஆனால் இந்த படம் ரொம்ப ஹிட் ஆகிடும். இந்த படம் கண்டிப்பாக பண்ணி கவர்மெண்ட்டு உங்களுக்கு அப்ரூவ் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ரோடு போடணுன்ட்டு. ஆனால் இது ரொம்ப இந்த தமிழ்நாட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கு. இனிமேல் நல்லாயிடும். இல்லை, இனிமேல் இந்த தியேட்டருக்கு வந்திருக்குல்ல பார்ப்பாங்க. இவங்க ஒரு 50 வருஷத்துக்கு கதையெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நல்லா ஹிட் ஆகிடும், படமும் ஹிட் ஆகிடும். இவங்களுக்கு லோடு போடுறதுக்கும் கிடைக்க வரும். ரொம்ப சூப்பராக இருந்தது. இட்ஸ் லைக் டிஓபி ஒர்க் இஸ் எக்ஸலண்ட். ஐ வாண்ட் அவார்ட் ஃபார் திஸ் டிஓபி ஆக்சுவலி. தென் டைரக்டர் ரொம்ப சூப்பராக இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க. இது ரியல் இன்சிடென்ட்ன்ற போது நம்ம சிட்டிஸில் வாழ்கிறோம், நமக்கு ஈஸியாக எல்லாமே கிடைக்குது. பட் இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் இது அத்தாரிட்டிஸ்க்கு ரீச் ஆகணும், மக்களுக்கு ரீச் ஆகணும். அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகணும். எவ்ரி ஆக்டர் இந்த ஃபிலிம் அப்படியே அந்த கேரக்டரில் ரொம்ப இண்டல்ஜ் ஆகி சூப்பராக நடிச்சிருக்காங்க. இன்னொரு திங் இஸ் குடூஸ் டு த டீம் அண்ட் க்ரூ. ஏன்னா இது ஈஸி கிடையாது. இவ்வளோ பெரிய ஹில் ஸ்டேஷனில் போய் சூப்பராக சினிமா பண்ணுறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஆல் தி பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக ரீச் ஆகணும். டிஓபிக்கு அவார்டு கிடைக்கணும் கண்டிப்பாக. சின்ன படம் பெரிய படம்னு இல்லை சார். இது ரியல் ஸ்டோரின்ற போது எவ்வளோ அழகாக அதை கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இது பீயிங் அ சோஷியல் பீப்புளாக வி ஹாவ் டு கெட் ரைட்ஸ் ஃபார் தட் பீப்புள் அண்ட் ஜஸ்டிஸ். இந்த இஷ்யூவை எடுத்துகிட்டு பண்ணதுக்கே நம்ம பெரிய அவார்டே கொடுக்கணும். அப்போ வி ஹாவ் டு கம் அண்ட் see in theatres. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர்ஸில் பாருங்கள். ஐ எம் இன்வைட்டிங் யூ பீப்புள் ஆக்சுவலி.